8th ஸ்டாண்டர்ட் லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதோட எக்ஸசைஸ் நம்பர் பார்க்கலாம். அது 4.1. fill in the blanks பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம், இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 30%ல் ஆஃப் எக்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணணும். அது எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 30% எப்படி எழுதலாம்? 30/100. ஓகேவா? அடுத்து ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150. இது ஹோல் வேல்யூங்கிறது 150. ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 150. இங்கே வந்து இந்த சைடு உள்ளதை நம்ம அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் மாறும். ஐ மீன் 3/10ங்கிறது 10/3 மாறும். டிவிஷன் இருக்குது மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்குது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போது 3க்கும் 15க்கும் 3 டேபிளால் 5 3s are 15, 0. ஸோ 15யும் 10ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 500. ஸோ எக்ஸோட வேல்யூ 500. புரியுதா? இப்போது நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 2 minutes இஸ் டேஷ் பர்சன்ட் டு an hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 minutes எத்தனை பர்சன்ட்ங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 2 minutes அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம என்ன வச்சுப்போம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பர்சன்ட். 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் வந்து 60 minutes. ஸோ 1 hour ஈக்குவல் டு 60 minutesனு எழுதிக்கோங்க. இப்போது எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 60 minutesனு அர்த்தம். அது 1 hour. ஸோ x/100 இப்படி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் x/100 ஆஃப்ன்றது இன்ட்டு 1 ஹவருங்கிறது 60 minutes. ஸோ 60 ஈக்குவல் டு அந்த 2 minutesக்கு 2. இப்போ 0க்கும் கேன்சல். எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இங்கே உள்ளது அந்த பக்கம்னா சேஞ்ச் ஆகும்ல. 6 மேலே இருக்குது, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அங்கே போனால் டிவைட் பண்ணும். 10 வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ அது மல்டிப்ளை பண்ணும். ஸோ 10/6. இப்போ 2 டேபிளால் 3 2s are 6. இப்போ பாருங்கள் 10/3ங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 10ஐ வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். பாருங்கள் இப்போது 3 3s are 9, பேலன்ஸ் வந்து 1. இது நம்ம தெரியும்ல அந்த ஃபார்மேட். கோஷன் 1ங்கிறது ரிமைண்டர், 3ங்கிறது டிவைசர். அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போது 3 1/3. இது வந்து பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஸோ 2 minutes இஸ் 3 1/3% to an hour. This is the answer. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம், இஃப் x% ஆஃப் x ஈக்குவல் டு 25 தென் x ஈக்குவல் டு டேஷ். இப்போ x%ங்கிறது x/100ன்னு எழுதலாமா? ஆஃப்ன்றது மல்டிப்ளை இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25. இப்போது எக்ஸு எழுதிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு 25 இங்கே இருக்குது. 100 டிவைட் பண்ணுது அந்த பக்கம் போனால் மல்டிபிள். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும். ஸோ 25 × 100. இப்போ எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுமா? 2xன்னு போட்டுறாதீங்க, இது மல்டிப்ளிகேஷன். ஸோ 25 × 100. இப்போது இது எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட்டாக மாறும். இப்போ √25 × 100. இப்போ 25க்கு ரூட் எடுத்தோன்னே என்ன வரும்? 5 5s are 25. ஸோ 5. 100க்கு ரூட் வந்து 10. ஸோ 5 × 10 50. இப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 50. ஸோ அதை வந்துட்டு எழுதிக்கோங்க. கிளியரா? Fourth sum. In a school of 1400 students, there are 420 girls. The percentage of boys in the school is dash. இதில் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் பாய்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ஸை கண்டுபிடிச்சா தான் நம்மளோட பாய்ஸ்குள்ளே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்லேருந்து கேர்ள்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பாய்ஸ் கிடச்சிருவாங்க. சரியா? இப்போ எழுதிக்கோங்க. டோட்டல்
எத்தனை பேர் இருக்காங்க? 1400 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1400. கேர்ள்ஸ் வந்து 420. ஸோ பாய்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் 420 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 980. பாய்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ்ங்கிறது இன்ட்டு 100% அர்த்தம். ஸோ மொத்தமாக உள்ள அந்த டோட்டல் என்னது 1400, மேலே வந்துட்டு 980. ஸோ 980/1400 எழுதிட்டு இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ்ன்றதுனால பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 7th டேபிளால் 2 டேபிளால் 7 2s are 14, 4 2s are 8, அடுத்து பேலன்ஸ் 1 இருக்கும். 9 2s are 18, 0. இப்போ 7 டேபிளால் 7 1s are 7, 7 7s are 49, 0. அப்போ என்ன வருது? 70% கிடைக்கிது நமக்கு. இப்போ பாய்ஸோட பர்சன்டேஜ் என்ன? 17 நமக்கு கிடைச்சிருக்கு. எழுதிக்கோங்க. புரியுதா? இப்போ 5th சம் பாருங்கள். 0.5252 இஸ் டேஷ் பர்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? பர்சன்கிறது நமக்கு 100 தானே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்படி எழுதிக்கோங்க. 0.5252 இன்ட்டு 100 பர்சன்ட் போட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம். 0.5252 இன்ட்டு 100 எடுத்தனால 00 வரும். இப்போ வந்து 4 டெசிமல் பாயிண்ட், 4 டிஜிட் தள்ளி தான் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் 4 டிஜிட் தள்ளி பண்ணிச்சோன்னா 1 2 3 4 இங்கே வருமா? ஸோ பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள 0வும் வேல்யூ கிடையாது, முன்னாடி உள்ள 0வும் வேல்யூ கிடையாது. ஸோ என்ன ஒரு ஆன்சர் வந்து 52.52. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது 52ன்னு படிக்காதீங்க. 52.52% இதான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.